ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு ராதாஸ் ரெசிபி. இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது சப்பாத்திக்கு சைட் டிஷ்ஷாக ஒரு கலக்கலான துருவன பன்னீரும் ஃப்ரெஷ் பட்டாணி வச்சு ஒரு சைட் டிஷ் தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போ எப்படி செய்கிறதுன்னு பார்த்துடலாம். அரைக்க வேண்டிய சாமான்களை பார்த்துடலாம். மீடியம் சைஸ் தக்காளி 2, ஒரு பெரிய வெங்காயம், காரத்துக்காக ஒரு பச்சை மிளகாய், 3 கிராம்பு. இது 4த்தையுமே நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வச்சுக்கோங்க. அடுத்ததாக 200 கிராம் அளவுக்கு பன்னீரை நல்லா துருவி எடுத்திருக்கேன். பெருசாக துருவி இருக்கேன். ரொம்ப பொடியாக துருவ வேண்டாம், ரொம்ப குடஞ்ச மாதிரி ஆயிரும். இந்த மாதிரி பெருசாக துருவினீங்கன்னா சப்பாத்தியோடு சாப்பிடும்போது நல்லாயிருக்கும். இப்போ கடாயில் 4 ஸ்பூன் சமையல் எண்ணெய் சூடானதும் ஒரு அரை ஸ்பூன் போல் சீரகம் சேர்த்துக்கோங்க. கூடவே கருவேப்பிலை ஒரு இனுக்கு போல் சேர்த்து நல்லா பொரிஞ்ச பிறகு அரைச்ச தக்காளி, வெங்காயம், கிராம்பு, பச்சை மிளகாய் பேஸ்ட் இப்போ இதில் சேர்த்து மீடியம் ஃப்ளேமில் இதை நல்லா வதக்கிக்கலாம். எண்ணெய் பிரிஞ்சு வர அளவுக்கு. தக்காளி வெங்காயத்தை அப்படியே சேர்க்காமல் இந்த மாதிரி அரைச்சி சேர்த்துக்கோங்க. கிரேவி நல்லா டேஸ்ட் கொடுக்கும், திக்னஸும் கொடுக்கும். மூடி வச்சு ஒரு 5 நிமிஷம் கழிச்சு பார்ப்போம். தக்காளி வெங்காயம் நல்லா வதங்கியிருக்கு, பச்சை வாடை இல்லாமல் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்திருக்கு பாருங்கள். இந்த மாதிரி நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க. இப்போ இதில் மசாலாலாம் ஆட் பண்ணிடலாம். அரை ஸ்பூன் தனி மிளகாய் தூள், 1 ஸ்பூன் தனியாத்தூள், ஒரு 1/4 ஸ்பூன் கரம் மசாலா, 1/4 ஸ்பூன் மஞ்சள் தூள். இந்த டிஷ்ஷுக்கு தேவையான உப்பு சேர்த்துக்கிறேன். இப்போ இது எல்லாத்தையும் நல்லா ஒரு நிமிஷம் வரைக்கும் நல்லா இதை மீடியம் ஃப்ளேமில் வச்சு நல்லா இதை வதக்கி விடலாம். இப்போ இதில் ஃப்ரெஷ் பட்டாணி ஒரு 100 கிராம் போல் எடுத்திருக்கேன். இப்போ இதில் இது சேர்த்து நல்லா இதை மிக்ஸ் பண்ணி விட்டுறலாம். இது ஃப்ரெஷ் பட்டாணிங்கிறதுனால வேகிறதுக்கு ரொம்ப நேரம் ஆகாது. வதக்கிறதுலையே ஆஃப் குக்கிங் நல்லா வெந்து வந்துடும். இப்போ இதில் ஒரு அரை கப் போல் தண்ணி சேர்த்துக்கலாம். ரொம்ப தண்ணி சேர்க்காதீங்க, கிரேவி கொஞ்சம் திக்காக இருக்கணும். இந்த அளவுக்கு தண்ணி சேர்த்து இது நல்லா கொதிக்க விட்டுறலாம். பாருங்கள் ஃப்ரெண்ட்ஸ், நல்லா கொதி வந்துருச்சு. இப்போ இந்த நேரத்தில் நம்ம துருவின பன்னீரை இதில் ஆட் பண்ணிடலாம். இந்த கிரேவி சப்பாத்திக்கு அட்டகாசமாக இருக்கும். நீங்கள் கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். இப்போ எல்லா பன்னீரையும் இதில் ஆட் பண்ணியாச்சு. இப்போ எல்லாத்தையும் நல்லா கலந்து விட்டுருங்க. இந்த மசாலாவோடு இந்த பன்னீர் நல்லா மிக்ஸ் ஆகணும். பன்னீரை சேர்த்து 5லேருந்து 8 நிமிஷம் வரைக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு இதை நல்லா கொதிக்க விட போகிறோம். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ், ரெடி ஆகிடுச்சு பன்னீர் கிரேவி. இதில் கடைசியாக நம்ம கொஞ்சமாக கொத்தமல்லி இலைகளை சேர்த்து ஸ்டவ் ஆஃப் பண்ணிடலாம். நீங்களும் இதை கண்டிப்பாக ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா என்னுடைய சேனலை மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.